குற்றங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உங்களை உயிர்ப்பித்தார். நல்லா கவனிங்க. சில சாபம் இருக்கும் பார்த்தீங்களா? சில குடும்பங்கள்ல நான் யோசிப்பேன், ஒரே சாபமா இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரியா இருப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா சொல்லுவாங்க ஜனங்களே, அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம். முன்னோர்கள் இதெல்லாம் எப்படிதான் மாறும்? கங்கை நதியில போய் மூட்டை கட்டிட்டு போட்டு வந்தோட மாறாது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நம்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தோட அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா வாழும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவரே நமக்காக சாபமானார். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த ஆண்டவர். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன சாபமான காரியமாக உன் முன்னோர்கள் செய்த சாபத்தை அவர் மன்னிக்கிறவராக